Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாரோட ஃபேவரட் அவியல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக்கா கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி பண்றதுன்னு டீடைல்டா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேரளா ஸ்டைல் அவியல் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தடியங்காய் 50 கிராம் இதை போல் கட் பண்ணிக்கோங்க. கோவக்காய் 5 4 கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் 4 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நேந்திரங்காய் ஒரு காயில் பாதியை 4 துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெள்ளரிக்காய் 1ல் பாதி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 100 கிராம் இப்படி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கத்தரிக்காய் 4 அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சேனக்கிழங்கு 100 கிராம் இப்படி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பூசணி 50 கிராம், தடியங்காய் 50 கிராம், முருங்கைக்காய் 1, கேரட் 50 கிராம், பச்சை மிளகா 2. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்க போகிறோம். சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், பூசணிக்காய், தடியங்காய், பீன்ஸ், புடலங்காய், கோவக்காய், நேந்திரங்காய், கத்தரிக்காய், வெள்ளரிக்காய். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் மஞ்சப்பொடி காயில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. டைம் எடுத்து ஒன்று போல் பொறுமையாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. தேங்காய் எண்ணெய் மஞ்சப்பொடியில் எல்லா காயும் நல்லா பிரட்டியாச்சு. இப்போது இந்த பேனை அப்படியே கொண்டு போய் ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வேக விட போகிறோம். அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து பிரட்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், எல்லா காயும் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேகணும். ஒரு காய் எடுத்து இப்படி கட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அவியலுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்த வீடியோ டெலீட் ஆயிருச்சு. கல்லுப்பு சேர்த்த பிறகு கட்டி தயிர் அரை கப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. தயிர் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வேக விட போகிறோம். இந்த கேப்பில் மிக்சியில் அரை கப் தேங்காய் பூ, பச்சை மிளகாய் 5, சின்ன வெங்காயம் 10, பூண்டு 3, சீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பரபரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ 4 மினிட்ஸ் ஆச்சு. உப்பு தயிரும் நல்லா சேர்ந்துருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அவியல் ப்ராசஸ் ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். தேங்காய் விழுது எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்க போகிறோம். காய் எல்லாம் நல்லா வெந்துட்டு உடஞ்சிராமல் மெதுவாக பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு இந்த அவியலை ஒரு வாழை இலையால் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. தேங்காவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த இலையிலையே வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இலையையும் எடுத்துடலாம். ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். தேங்காவோட பச்சை வாடை போயிருக்கும். இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான கேரளா ஸ்டைல் அவியல் வீட்டிலையே ரெடி. இதில் கம்ப்ளீட்டாக தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ரியல் கேரளா ஸ்டைல் அவியல் மாதிரி இருக்கும். நிஜமாவே சொல்கிறேன், இந்த அவியல் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக அந்த நேந்திரங்காய் அதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. இதில் நீங்கள் இன்னும் எந்த வகையான காய்கறிகள்னாலும் சேர்த்துக்கலாம். தண்ணிக்காய், பச்சைக்காய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கேரளாவில் இந்த அவியலை உருளியில் வச்சு செய்வாங்க. எங்கிட்ட அது இல்லாததுனால நாங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் பேனில் தான் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.